உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிறுத்துங்க சார். டாக்குமெண்ட்ல இப்ப சைன் பண்ணாதீங்க. ஏய், நான் ஏற்கனவே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். தேவையில்லாம ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏதாவது பேசி தடங்கல் பண்ணாத. நான் எதுவும் தடங்கல் பண்ணல. இயற்கையா தான் தடங்கல் பண்ணுது. நீங்க பேப்பர்ல சைன் பண்ண போகும்போது எதுக்கு இப்ப திடீர்னு காத்தடிக்கணும்? பேப்பர்லாம் காத்துல பறக்கணும். இது உங்களுக்கு அபசகுணமா தெரியலையா? ஏய், என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற? காத்தடிக்கிறது நேச்சுரல். பேப்பர்லாம் லைட் வெயிட்டா இருக்கிறதால காத்துல பறக்கதான் செய்யும். எந்த விஷயத்தை எது கூட ரிலேட் பண்ற? இதுல என்ன அபசகுணம் இருக்கும்? சார், இவ்ளோ நேரம் கிளைமேட் நார்மலா தான் இருந்தது. எப்படி திடீர்னு இவ்ளோ பலமா காத்தடிச்சது? சரி, அத கூட விடுங்க. அங்க இந்து அக்காவோட போட்டோவை பாருங்க, எப்படி சாஞ்சிருக்குன்னு. இது கூடவா நேச்சுரலா நடக்கும்? ராமையா, ஐயா, முதல்ல இந்துவோட போட்டோவை சரி பண்ணுங்க ப்ளீஸ். சரிங்க. சும்மா அபசகுணம்னு சொல்லிக்கிட்டு. எனக்கும் இப்ப நடந்ததெல்லாம் பாக்கும்போது ஏதோ அபசகுணம் மாதிரி தான்ப்பா தெரியுது. நினைச்சேன், என்னடா கிழவி அமைதியா இருக்கா, இன்னும் சுடருக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு. கரெக்டா பண்ணிட்டா. எழில் மைண்ட் மாறத்துக்குள்ள நாம எப்படியாவது பேசி அவரை சைன் பண்ண வச்சிடணும். ஆண்டி, அவ்வளோ பலமா காத்தடிக்கும் போது பேப்பர்ஸ் எல்லாம் பறக்கதான் செய்யும். மாட்டி வச்சிருக்கிற போட்டோ லைட்டா சாயதான் செய்யும். இதையெல்லாம் அபசகுணமா நினைச்சா எப்படி? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆகுறது சகஜம்தான். நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க. அம்மா, மனம் சொல்றதமா கரெக்ட். நாம இதெல்லாம் அபசகுணம்னு நினைச்சு ஒரு நல்ல விஷயத்தை நிறுத்த வேண்டாமா? இது இந்துவோட பல நாள் ஆசை. அது இப்ப நிறைவேற போகுது. இல்ல, அவ எங்க இருந்தாலாவது இந்து இத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டுதாமா இருப்பா. இல்லங்க, யாரோ ஒருத்திக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்கறத பார்த்து நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? அது எல்லாம் சுடருக்கும் என் அப்பாக்கும் சேர வேண்டியது. ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கோங்க. அம்மா, நான் டாக்குமெண்ட்ல இப்பவே சைன் பண்றேமா. சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நான் சொல்றத நீங்க அபசகுணமா எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட வேற ஒரு விஷயத்த கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வேற ஒரு விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. ஸ்வேதா இந்து அக்காவோட தங்கச்சின்னு உங்களுக்கு யார் மூலமா தெரியும்? சொல்லுங்க சார். சாரதாமா மூலமா தெரிஞ்சது. அவங்க ஸ்வேதா தான் இந்து அக்காவோட தங்கச்சின்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க ஸ்வேதாவுக்கு இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா சாரதாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? எழில், சுடர் சொல்றதும் வேல்யூவான பாயிண்ட் தான்ப்பா. சாரதா அம்மா தான் இந்துவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்வேதாவை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அவங்க முன்னாடி இந்த விஷயம் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. அதுதான்ப்பா அவங்களுக்கு நாம கொடுக்கற மரியாதை. அம்மா, அதெல்லாம் ரைட்மா. பட் அவங்க தான் இப்ப கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்கல்ல. அவங்க என்ன எப்பவுமே இப்படியேவா இருக்க போறாங்க? சீக்கிரமா குணப்படுத்திடலான்னு நீ தானப்பா சொன்ன. சாரதாமா குணமாகி வந்ததும் அவங்க முன்னாடியே நாம இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கலாமே. வக்கீல் சார், இன்னைக்கு ப்ராப்பர்ட்டியை மாத்த வேண்டாம். வேற ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றோம், அப்ப இதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்க மேடம், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே வச்சுக்கலாம். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். வரேன் மேடம். சரி, வரேன் சார். இன்னைக்கு சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துரும் நினைச்சேன். இந்த சுடரும் கிழவியும் சேர்ந்து எல்லாத்தையும் கவுத்துட்டாங்களே. எழில், சாரதாமா குணமானதும் நாம அவங்க முன்னாடியே ஸ்வேதா பேருக்கு ப்ராப்பர்ட்டியை மாத்தி கொடுத்துடலாம்ப்பா. நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எதுவும் நினைக்காத. சரிம்மா.
சுடர் நெல்லு. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்துவோட ப்ராப்பர்ட்டி அவளோட குடும்பத்துக்கு போகணுங்கிறது அவளுடைய எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? அதை நீ கெடுத்திருக்க இப்போ. சார் நான் எங்க சார் அதை கெடுத்தேன்? இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேணும் வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்துவோட ப்ராப்பர்ட்டிய அவ ஆசைப்படிக்கே அவளோட தங்கச்சிக்கு நான் எழுதி கொடுக்க போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம நீ இன்டர்ஃபியர் ஆகி அபசகுணம் அது இதுன்னு சொல்லி அம்மாவோட மைண்ட் செட்டே கன்ஃபியூஸ் பண்ணிட்டல்ல. இத நீ எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடர். ஸ்வேதாக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிய தடுத்து அத நீ எடுத்துக்கலாம் பிளான் பண்றியா? சார் என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் துளி கூட கிடையாது. சும்மா கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏய், சும்மா நடிக்காத. நீதான் எனக்கு தெளிவா சொல்லிட்டியே, நீங்க தான் என் புருஷன், இந்த வீட்டை விட்டெல்லாம் என்னால போகவே முடியாதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட சொத்து மேல ஆசைப்பட்டதானே? சார் திரும்ப திரும்ப என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டவன்னு சொல்லாதீங்க. நான் அவ்வளவு சீப்பான கேரக்டர்லாம் கிடையாது. இப்பயும் சொல்றேன், நீங்க தான் எனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன். உங்களோட சேர்ந்துதான் நான் எப்பயும் வாழ்வேன். அதுக்காக எனக்கு இந்த சொத்து மேல ஆசை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நாளைக்கே நீங்க என்ன ஒரு குடிசைக்கு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த சொன்னாலும் அங்கேயும் இதே சந்தோஷத்தோட தான் நான் உங்க கூட வாழ்வேன். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். பெரிய வள்ளுவனோட வாசுகினி. இப்படியே பேசி பேசி இன்னும் எத்தனை நாள் தான் எல்லாரையும் ஏமாத்த போற? இத பாரு, அம்மா சொல்லிட்டாங்கங்கிறதுனால தான் நான் அமைதியா இருந்தேன். உன் மனசுல நீ என்ன பிளான் வச்சிருந்தாலும் சரி, இன்னும் 2 நாள்ல திரும்பவும் வக்கீல வீட்டுக்கு வர வச்சு இந்துவோட ஆசைப்படியே அவளோட ப்ராப்பர்ட்டிய ஸ்வேதா பேருக்கு நான் எழுதுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அது உங்க விருப்பம் சார். ஆனா நான் சொல்றதையும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்து மேடம் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க குடும்பத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேர்ந்தா அது எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா அது தப்பான ஒருத்தவங்க கைக்கு போயிடக்கூடாது சார். அதனாலதான் சாரதாம்மா சரியாகி வந்ததும் அவங்க முன்னாடியே இந்த பத்திரம் மாத்தி எழுதுற விஷயத்த வச்சுக்கலான்னு சொல்றேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க அதை புரிஞ்சுக்கலனா நீங்க நினைக்கிறதே பண்ணுங்க சார். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் சுடர், நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரியும் மத்தவங்க எல்லாம் தப்பா இருக்கிற மாதிரியும் போர்ட்ரேட் பண்ற. இந்த பாரு, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்துவோட ப்ராப்பர்ட்டியை ஸ்வேதா பேருக்கு மாத்தி எழுதத்தான் போற. அத நீ எவ்வளவு பிளான் பண்ணாலும் தடுக்கவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.